மாமா உங்க நேரமா என்ன தெரியல மாமா இது எல்லாம் உன் லீலையில் என்று தெரிந்து கொள்கிறேன். கல்பத்தி ஆத்தத்துக்குள்ள முடியும். உட்காந்து கோத்தீங்க நீங்க காத்துப்பா காத்துப்பா காத்து அடிது உங்களுக்கு உட்காந்து ஒரு எல்லா வேலையும் தெரிஞ்சாலும் உட்காந்து மாமா இப்போது உன்னை கட்ட போகிறேன் பார்க்கலாமா மாமா எப்படி கட்டினேன் பார்த்தாயா? ஐயோ நான் என்ன
நான் ஒரு ஆட்டாம் புழுக்கு மாமா. மாமா 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 நீ என்ன விட பெரிய ஆள்றா மாமா. ஆயா பாவாடைய அவுத்துட்டா கூட எனக்கு கட்ட தெரியாது மாமா. நான் எப்படி மாமா உன்னை கட்டுவான் மாமா? மாமா நான் ஒரு நல்ல பணங்க அப்படியே சொன்ன. ஏன் மாமா நான் கட்டுவேன்னு சொன்னேனே, நான் உன்னை கட்டுவேன் நினைச்சியா? மாமாக்கு பிது குத்துறா டேய். மாமா கட்டி போயிட்டியா? ஏ மாமாக்கு தண்ணி விடுறாடே, அடிக்குதா மாமாவுக்கு தண்ணி குடுக்கடா. யாருனா மாமா வேற ரெண்டு பிதுக்குது வேற. மாமா கண்ணுண்டா முட்டை கண்டு மாரி பாக்குறா. மாமா என்ன மாமா பிதுக்குது குடுக்க ரெண்டு பக்கம். ஆமா நான் உன்னை கட்டுவேன்னு சொன்னேனே, உன்னை போய் நான் கட்டுவேன்னு நினைச்சேன் மாமா. உன்ன நானு நீ எங்க தெரியுமா இருக்கிற மாமா? என் மனசுல இங்க இருக்கிற மாமா. உன்னை என் மனசுல நினைச்சு இந்த ஞானத்தால இப்ப நான் உன்னை கட்டிட்டேன். போக முடியாது. இப்ப நான் இந்த கட்டை விட்டாதான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்ல வர? கட்ட விட்டுவா ஆமா. இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது ஆமா ஆமா. கட்ட விட்டமா? பொறிமா ஆமா ஆமா. எழுந்துரு முதல்ல எழுந்துரு. நான் கட்டா தளர்த்துட்டா. மாமா ஏன் மாமா மாமா ஒரு ஆயா பாவடி அவுத்துட்டா கூட எனக்கு கட்ட தெரியாது. அப்படியா சொன்னா? நான் ஒரு நொல்ல பழக்க மாமா. நான் ஒரு ஆட்டம் புழிக்க எனக்கு என்ன தெரியும் சொல்லு. சரி மாமா சரி அது போல போகட்டும். நான் உன்னை நினைச்ச போல கட்டிட்டார். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எனக்கு ஒரு சத்தியமாகப்பட்டது நீ செய்யணும். ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்யணும். சத்தியம் கட்ட தாழ்த்துவோம் இதெல்லாம் அப்படியே. ஆமா சத்தியம் பண்ணலனா இந்த கட்டை நான் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் அதான் சாமியா இந்த சின்ன கல்ல எடுத்து வச்சுட்டா. ஆமா ஆமா இப்ப நான் இருக்கணுமா இல்ல போடணுமா? ஓ உயிர் இப்ப என்கிட்ட இருக்குது. நான் இருக்குதுன்னு அப்படியே மூடி போயிடுவாங்க. அதனால நான் கேட்கற மாதிரி ஒரு சத்தியம் மூடி. என்னப்பா
ஆமா நீ சத்தியம் பண்ற இது என்னால நம்ப முடியாது இது பொய் சத்தியமோ என்னன்னு தெரியல நான் கையில கிள்ளி பாக்குறேன் ஆமா கை காட்டு ஆமா நீ என் கையில கிள்ளு நீ என் கையில கிள்ளு ஆமா நான் அப்பதான் ஒத்துப்பேன் ஆமா ஒண்ணு இல்ல இப்ப நீ தூதுக்கு போறன்னு சொல்ற அப்ப தூதுக்கு போனாலும் நீ தூதுக்கு நாட்டை வாங்க போற ஆனாலும் நாட்டை அவன் கொடுத்தாலும் நீ வேணாம் தான் சொல்லுவ நீ 18-18 நாள் சண்டை வைக்க போறன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த 18-18 நாள் சண்டையில யாக போக மட்டும் வைக்க போற இது நடக்கக்கூடிய யுத்த கால போரில எதிராளியா விளங்கப்படியான கௌராதிகளுக்கும் எங்களுக்கு எப்படி அநேக யுத்தம் நடைபெறும் அப்படி நடக்கக்கூடிய யுத்தத்துல அவருக்கு எங்க மேல எதிர்ப்பாங்க நாங்க அவங்கள எதிர்த்து சண்டை போடுவோம் அவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு உழ மாதிரி இருக்கணும் ஆனா அந்த அடி பூரா உனக்கு விழணும் ஆமா மாமா வாங்கறது நாங்களா இருக்கணும் ஆனா அதுக்கான வழியும் ஆமா வாங்கறது நாங்க வாங்குற போல தெரியணும் ஆனா அதுக்கான வழிதான் உங்களுக்கு தான் வழி சரி அது மட்டும் கிடையாது இந்த 5 ராஜாக்களும் இந்த பாரத யுத்தத்துல ஒரு வேலை நாங்க இறந்துட்டான்னு வச்சுக்கோ நாங்க செத்து போயிட்டே வச்சுக்கோ அப்படி செத்து போயிட்டா எங்களை எடுத்து போயிட்டு 5 பேரையும் இந்த பெருங்காலத்தூர் சுடுகாட்டுல எடுத்து போய் நீ வைப்ப ஆனா எங்களுக்கு அந்த சுடுகாடு இந்த ஊர்ல எங்களுக்கு அங்க வேணும் உன் கையை நீட்டு மாமா நீ உன் கையை நீட்டா அதுதான் இருக்குது அதுதான் இருக்குது மாமா நாங்க ஒரு வேளை 5 பேர் 5 ராஜாக்களும் செத்துட்டனா எங்களை 5 ராஜாக்களுக்கும் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு இருக்குது வருவாங்க உள்ளங்கை இதுதான் எங்களுக்கு சுடுகாடா வரணும் ஏமாமா அப்படி இதுதான் சுடுகாடு அது மட்டும் கிடையாது எங்களை 5 ராஜாக்களுக்கும் 5 கொல்லி குச்சி வரணும் அந்த 5 கொல்லி குச்சி என்ன தெரியுமா இந்த இருக்குது பாரு 5 விரல் இந்த 5 விரலும் எங்களுக்கு 5 கொல்லி குச்சியா வரணும் அது மட்டும் கிடையாது அப்படி இதன் பிறகு எங்களுக்கு கொல்லி ஓடணும் ஒண்ணு உடைப்பேன் ஆமா அந்த கொல்லிக்கோடம் எதுனா நீ போய் உடையார் வீட்டுல போய் பால் வாங்கிட்டு வரையோ இல்ல பித்தளையில ஏன்னா வாங்கிட்டு வந்து உடைக்கிறியோ அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் இருக்குது பாரு உன் சிரசு உன் தலை இந்த சிரசே எங்களுக்கு கொல்லிக்கோடமா வரணும் இதெல்லாம் வர மாதிரினா நாங்க சண்டைக்கு 4 வச்சுட்டு வாங்க நாங்க ஒத்துப்போம் நீ என்ன சொல்ல கையால மாமா ஆமா பல்லா உடைக்கிட்டு என் தலை இந்த சிரமாகப்பட்டது உனக்கு கொல்லிக்கோடம் கொல்லி குச்சியானது இந்த விரல் 5 விரல் சுடுகாடு உள்ளங்கை அப்படின்னா இந்த பாரத யுத்தத்துல யாரு சாவணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ ஆமா அவ்வளவுதான் நான் கேட்க வந்தது அது மட்டும் இல்ல சின்னவரா என்ன ஆஜி அண்ணா நாய்க்கிற சும்மா கருவாடு குழம்பு கேட்க கூடாது ஆமா ஓ அது வேற கதா இது என்ன சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பேன் அப்படினா பெரிய மனுஷன் சின்ன பையன் ஆமா சரி நான் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் அவன் முன்னால ஊர்ல ஓடி அனுப்பிடுது என்னால ஐயா என்ன நடக்குது வா நான் 2 வேலை கொடுத்தனே ஆமா நீ ஒரு வேலை கொடுத்துட்டு பாப்பா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணமா ஏமாமா நான் சின்ன பையன் நான் போய் உங்ககிட்ட என்னத்த சொல்றேன் எப்படி இருந்த போதிலும் நம்ம சத்தியம் பண்றே சரி நான் சத்தியம் பண்றேன் நீ என்ன சொல்லு என்ன தெரியுமா அந்த மண்டபத்துல ஆமா நம்ம பேசி இருந்த ஆமா இந்நிலத்திலே அறிய போறான் அடுத்தவங்க கிட்ட நான் நாளைக்கு பசங்க கூட விளையாட போவான் ஏரியார மேல பணங்கா பொறுக்கும் போது இதை சொல்லிடுமாமா அதனால என் வாய் சும்மா இருக்காது அதனால நானு நீ தெரிவித்த பிரகாரம் உன்னை சத்தியம் பண்றேன் இந்த அந்தரக மண்டபத்துல உன்னை நான் கட்டண விஷயம் உன்னை நான் கட்டணது உன்னை பத்தி நான் பேசன்ட்டு ஏசன்ட்டு இது எல்லாம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் இது சத்தியம் ஆமா என்னுடைய வார்த்தை பிரகாரம் என்னுடைய வாக்கு என்ன தெரியுமா நீ நினைத்த பிரகாரம் 18-18 நாள் சண்டையை வச்சுட்டு வா சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அப்புறம் பாத்துக்கலாம் நாளை வாங்குறாங்களோ சரியா என்னுடைய எண்ணமாகப்பட்டது சண்டைக்கு நீ நாளை வச்சுட்டு வா எழுந்து விட முடியல ஆமா மாமா ஆமா நடக்குமா போகட்டுமா எங்க போன அசினா மூடியை அசினா மூடியை
தென்னந்தோப்புல உட்காந்து என பாரி சண்டை போறோம்பா. ஆமா. சார்ந்து இளந்தோப்புல அமர்ந்திருக்க அந்த தன்னத்தில் அதோ என்று சொல்லக்கூடிய மகாராஜன் தர்பார்.